வாய்ப்பில்லை என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுவையில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதையொட்டி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், சுகாதாரத்துறை செயலர் அருண், இயக்குநர் மோகன்குமார் மற்றும் தொடர்புத்துறை அதிகாரிகளிடம் ஆளுநர் மாளிகையில் நேற்று ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் கொரோனா பரவலை எவ்வாறு தடுப்பது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தேர்தல் நேரம் என்பதால் பிரச்சாரம் செய்வோர் அதில் கலந்து கொள்வார். வாக்களிப்போர் என அனைவரும் வாக்களிப்பதைப் போல முகக்கவசம் அணிய வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசுகையில், புதுவையில் பொது முடக்கம், இரவு நேர பொது முடக்கத்திற்கு வாய்ப்பில்லை. அதே நேரம் அந்த அளவிற்கு சென்றுவிடக்கூடாது என்பதில் மக்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். கொரோனா பரவலை தடுக்க சுகாதாரத்துறை அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. பல முகாம்கள் நடத்தப்பட்டு ஆயிரக்கணக்கானோருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. கொரோனா பரிசோதனைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முகக்கவசம் அணிவது அவசியம். புதுவையில் தற்பொழுது கொரோனா தொற்று அதிகரிப்பிற்கு மக்கள் நெருக்கமாக முகக்கவசம் அணியாமல் கூட்டம் கூடுவதே காரணம். அறிமுகம் இல்லாமல் கவசம் அணிய துவங்கினாலும் 50% தொற்று பரவலை தடுக்க வயதிற்கு மேற்பட்டோர் அனைவருக்கும் தடுப்பூசி எடுத்துக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சில நாடுகளில் 3வது பொது முடக்கம் அமல்படுத்தும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அண்டை மாநிலங்களில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் சூழலில் அனைவரும் தடுப்பூசி சேர்த்துக் கொள்வது நல்லது என்றார். புதுவை காந்தி ஸ்ரீ பாலமுத்து மாரியம்மன் ஆலயம் கும்பாபிஷேகம் மற்றும் உருளையன்பேட்டை ஸ்ரீ சொர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காந்தி வீதியில் குளத்துமேட்டு தெரு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தின் திருப்பணிகள் முடிவடைந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. அதைத் தொடர்ந்து காலை 4ஆம் காலை யாகசாலை பூஜை மற்றும் பூர்ணாகுதி கடம் புறப்பாடு, கோபுரத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் உருளையன்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளர் கோபால் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதேபோல் உருளையன்பேட்டை தொகுதி சுப்பையா நகர் பகுதியில் ஸ்ரீ சொர்ணமுத்து மாரியம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் பணிகள் முடிவடைந்த நிலையில் கடந்த 31ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. அதைத் தொடர்ந்து தினமும் யாகசாலை பூஜை நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை 4ஆம் காலை யாகசாலை பூஜை மற்றும் கடம் புறப்பட்டு கோபுரத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மக்கள் காங்கிரஸ் கூட்டணி கட்சியின் வெற்றிக்கு துணை நிற்பார்கள். கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நம்பிக்கை. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவருமான மல்லிகார்ஜுன் கார்கே நேற்று செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுவை மக்கள் எப்பொழுதும் காங்கிரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதால் வருகின்ற தேர்தலிலும் காங்கிரஸ் கூட்டணியின் வெற்றிக்கு நிச்சயம் துணை நிற்பார்கள். காங்கிரஸ் தலைவர்கள் ஏழை மக்களின் நலனுக்காகவும் சாதி மத பேதமின்றி மக்களின் வளர்ச்சிக்காக பாடுபட்டனர். ஆனால் மத்தியில் உள்ள பாஜக அரசு மக்களிடம் சாதி மத பிரிவினையை ஏற்படுத்துகிறது, தனிநபர் சுதந்திரத்தை பறிக்கிறது, ஜனநாயகத்திற்கு விரோதமாக ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் பிரதமர் மோடி ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறார். புதுவையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களை இழுத்து தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பே காங்கிரஸ் ஆட்சியை பாஜக கவிழ்த்துள்ளது. இதேபோல் கர்நாடகா, கோவா, மணிப்பூர், அருணாச்சல பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் ஆட்சியை கவிழ்த்துள்ளது. பாஜக ஆட்சியை திணித்துள்ளது. எதிர்க்கட்சியே இருக்கக்கூடாது என்ற வகையில் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் செயல்பட்டு வருகின்றனர். பிற கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் திட்டங்களை செயல்படுத்த விடுவதில்லை. விவசாயிகளை பாதிக்கும் புதிய வேளாண் சட்டங்கள், தொழிலாளர் விரோத சட்டங்களை இயற்றியுள்ளதோடு பெட்ரோல், டீசல், கேஸ் விலையையும் உயர்த்தியுள்ளன. இதனால் மக்கள் தவித்து உள்ளாகின்றனர். பெட்ரோலிய பொருள் மூலம் 22 லட்சம் கோடி அளவில் வரி வசூலித்துள்ள மத்திய அரசு அத்தொகையை என்ன செய்துள்ளது? மத்திய பாஜக அரசு தொடர்ந்தால் ஜனநாயகத்தையும் அரசியல் சட்டத்தையும் அழித்து விடுவார்கள். பாஜகவினர் விஷம் போன்றவர்கள். அவர்களை புதுச்சேரி மக்கள் அனுமதிக்கக்கூடாது. புதுச்சேரியின் தனித்தன்மையை காப்பாற்றும் மக்கள் சுதந்திரமாக செயல்படவும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை மக்கள் ஆதரிக்க வேண்டும். டெல்லியில் துணைநிலை ஆளுநருக்கே அதிகாரம் என புதியதாக சட்டம் இயற்றியுள்ளனர். இதனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் இல்லை. புதுவையிலும் இச்சட்டம் பாஜகவால் விரைவில் இயற்றப்பட்ட ஜனநாயகம் முடிவிற்கு வந்துவிடும் என கூறியுள்ளார். புதுவையில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு செலுத்திய திமுக எம்பி ஜெகன் திமுக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என முஸ்லிம்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளராக களமிறங்கியுள்ள சட்டமன்ற உறுப்பினர் சிவா தொகுதி முழுவதும் வாக்காளர்களை அவர்களது வீடுகளுக்கே சென்று சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகின்றார். இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா உள்ளிட்ட புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டும் வகையில் திமுக எம்பி ஜெகத் ரக்ஷகன் நேற்று புதுச்சேரிக்கு வந்து சுல்தான்பேட்டையில் உள்ள வில்லியனூர் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் அய்யூப் இல்லத்தில் முஸ்லிம் தலைவர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது தமிழகத்தில் தலைவர் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்று முதல்வராக்குவது உறுதியாகிவிட்டது. அதேபோல் புதுச்சேரியிலும் திமுக வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெற்றால் மத்தியில் ஆளும் சிறுபான்மை விரோத மக்கள் விரோத பாஜக அரசை கட்டுப்படுத்த பயனுள்ளதாக இருக்கும். எனவே சிறுபான்மையினர் அனைவரும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதையடுத்து வட்டார காங்கிரஸ் தலைவர் அய்யூப் பேசுகையில், சட்டமன்ற உறுப்பினர் சிவா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து வில்லியனூர் தொகுதி நட்சத்திர அந்தஸ்து பெற்றுள்ளது. நிச்சயம் அவர் வெற்றி பெறுவார். தொகுதிக்கான பணிகள் அனைத்தையும் செய்வார் என்ற நம்பிக்கையும் வில்லியனூர் தொகுதி மக்களிடம் ஏற்பட்டுள்ளது. அதுபோல் சுல்தான்பேட்டையில் உள்ள முஸ்லிம்கள் 100% பேரும் சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு தான் வாக்களிக்க உள்ளனர். அதேபோல் பிற தொகுதிகளில் உள்ள சிறுபான்மையினரும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களுக்கு தான் வாக்களிப்பார் என்றும் உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது திமுக வில்லியனூர் தொகுதி வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா, உருளையன்பேட்டை தொகுதி வேட்பாளர் கோபால் மற்றும் காங்கிரஸ் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் ஹசன் மற்றும் அக்பர் அலி, முஜி, ஷாஜகான், ஜான் பாஷா, தாக்கா சதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் தளத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. ஊழியர்கள் வெளிவர முடியாத நிலையில் தீயணைப்பு வீரர்கள் ஏறி கொண்டு அவர்களை மீட்டனர். புதுச்சேரி செஞ்சி சாலையொட்டி பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் அலுவலகம் உள்ளது. இதன் முதல் தளத்தில் கம்ப்யூட்டர் டிசைனிங் பிரிவு இயங்கி வருகிறது. நேற்று காலை இந்த பிரிவில் இருந்த மீட்டர் பெட்டி திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதனால் அந்த அறையில் கரும்புகை சுழந்தது. உடனடியாக அங்கிருந்த ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்து தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதனிடையே அந்த பிரிவில் இருந்த ஊழியர்கள் அங்கிருந்து வெளியேற முயற்சித்த பொழுது மாடி படிக்கட்டுகளில் கரும்புகை சூழ்ந்தது. இதனால் அவர்கள் உடனடியாக வெளியேற முடியவில்லை. இந்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து உள்ளே இருந்த ஊழியர்களை ஜன்னல் வழியாக ஏணி வைத்து மீட்டனர். மேலும் அப்பகுதியில் எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்தனர். இதனால் தீ வேறு இடங்களுக்கு பரவாமல் கட்டுப்படுத்தப்பட்டதோடு யாருக்கும் எதுவும் நேராமல் காப்பாற்றப்பட்டது. இந்த விபத்தால் எந்த ஆவணங்களும் பாதிக்கப்படவில்லை. என் மீது ஊழல் புகார் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி அதனை ஆதாரத்துடன் நிரூபிக்க தயாரா என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சவால் விடுத்தார். இதுகுறித்து புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறுகையில், புதுவைக்கு தேர்தல் பரப்புரைக்காக பிரதமர் மோடி வந்தார். அவர் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்குவார், கடனை தள்ளுபடி செய்வார், மானியத்தை உயர்த்தி கொடுப்பார், புதிய திட்டங்களை அறிவிப்பார் என்று மக்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் அவர்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சியது. அதே மேடையில் கூட்டணி கட்சியாக இருக்கும் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று கூறினார். ஆனால் பிரதமர் அதை கூட அறிவிக்கவில்லை. இதிலிருந்து இவர்கள் கூட்டணியில் கொள்கை முரண்பாடு இருப்பது தெளிவாக தெரிகிறது. மாநில அந்தஸ்து தொடர்பாக பிரதமர் அறிவிக்கவில்லை. பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் அது பற்றிய எந்தவித அறிவிப்பும் இல்லை. இதனால் பாஜக கூட்டணியில் இருந்து என்ஆர் காங்கிரஸ் வெளியே வர தயாரா? பிரதமர் மோடி காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் நடந்துள்ளதாகவும் தான் ஊழல் செய்துள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். தான் ஊழல் செய்திருந்தால் அந்த ஊழலை நிரூபிக்க பிரதமர் தயாரா? ஓய்வு பெற்ற அல்லது இப்பொழுது பணியில் உள்ள உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய விசாரணைக்கு நான் தயாராக இருக்கிறேன் எனவும் பிரதமர் சொன்ன ஊழல் புகாருக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். பிரதமருக்கு வந்திருந்த பாஜக தேசிய தலைவர் நாட்டா 23 தொகுதிகளை பிடித்து ஆட்சி அமைப்போம் என்றார். அவர்கள் போட்டியிடுவதே 9 தொகுதிகளில் தான். எப்படி 23 தொகுதிகளை பிடிக்க முடியும்? கூட்டணி கட்சிகளின் தொகுதிகளை பிடிப்பார்களா? அதேபோல் காரைக்கால் வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 15,000 கோடி பிரதமர் கொடுத்ததாகவும் அதனை நான் கையாடல் செய்துவிட்டதாகவும் என் மீது ஆதாரமற்ற ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறினார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்தல் துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இவ்விவகாரத்தில் தேர்தல் துறை இதுவரை எந்த பதிலையும் அளிக்கவில்லை. இது தொடர்பாக மேல் நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் புதுச்சேரிக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. வந்து அரை மணி நேரத்தில் புறப்பட்டு விட்டார். இதுதான் பாஜகவின் தேர்தல் பிரச்சாரம். சிறிய மாநிலமான புதுச்சேரியில் பணபலம், அதிகார பலம், அமலாக்க பிரிவு, சிபிஐ அனைத்தையும் வைத்து பலரையும் மிரட்டுகின்றனர். இது பாஜகவின் அராஜக செயல்.
மத்தியில் ஆளும் பாஜகவின் அதிகாரத்தால் புதுச்சேரியில் அரசியல் கட்சியினர் சுதந்திரமாக தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. தேர்தல் துறை பாரபட்சமாக செயல்படுகிறது. புதுச்சேரியில் தேர்தல் நியாயமான முறையில் நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் துறையும் கவர்னரும் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்படுகின்றனர் என கூறியுள்ளார். எல்லைக்குள்ளாவில் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையை கண்டித்து சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான வானூர் கிராமத்தை சேர்ந்தவர் சுதாகர். சிறுநீரக பிரச்சனை இருந்த நிலையில் ரெட்டியார்பாளையம் எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இதற்கிடையே சுதாகர் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இது பற்றி அறிந்தவுடன் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதைத் தொடர்ந்து சுதாகரின் உறவினர்கள் மருத்துவர்கள் தவறான சிகிச்சை அளித்ததால் இறந்து விட்டதாக கூறி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தொடர்ந்து இன்று இறந்து போன சுதாகரின் உறவினர்கள் தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் கைது செய்ய கோரியும் மேலும் மருத்துவமனையின் உரிமத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியும் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு மருத்துவமனை வளாகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் இந்தியாவில் கடந்த சில நாட்களாக கொரோனா வைரஸ் மீண்டும் வேகம் எடுக்க துவங்கியுள்ளது. இதன்படி இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதியதாக 81,446 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வைரஸ் வேகமாக பரவி வந்தாலும் நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் நாடு முழுவதும் நேற்று முதல் 45 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதில் 45 வயதிற்கு மேற்பட்ட பொதுமக்கள், அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் தடுப்பூசி போட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தெலுங்கானா கவர்னரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் இன்று கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டார். புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் தமிழிசை சவுந்தரராஜன் கொரோனா தடுப்பூசியின் முதல் டோஸ் போட்டுக்கொண்டார். மேலும் அவர் 45 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாமையும் துவக்கி வைத்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலையொட்டி அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் தீவிர வாக்குப்பதிவில் ஈடுபட்டனர். கதிர்காமம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பாக KSP ரமேஷ் போட்டியிடுகிறார். தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வாக்குகள் சேகரித்தார். மேலும் அதன் ஒரு பகுதியாக ராதாகிருஷ்ணன் நகர் பகுதியில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்குகள் சேகரித்தார். இதேபோல் மங்களம் தொகுதியில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் திமுக மற்றும் மாநில பொருளாளர் சன்குமாரவேல் போட்டியிடுகிறார். தொடர்ந்து தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரித்து வரும் வேட்பாளர் அதன் ஒரு பகுதியாக பெங்களூரு பகுதியில் வேட்பாளரை ஆதரித்து கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் ரகுபதி தலைமையில் அப்பகுதியில் வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. மேலும் இந்திரா நகர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பாக ஆறுமுகம் போட்டியிடுகிறார். தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரித்து வரும் அதன் ஒரு பகுதியாக திலாஸ்பேட்டை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடுகள் மற்றும் கடைகளில் வேட்பாளர் ஆறுமுகம் கடந்த வருடமும் வாக்குகளை சேகரித்தார். இதேபோல் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பாக முன்னாள் முதல்வரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவருமான ரங்கசாமி போட்டியிடுகிறார். இதைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், கூட்டணி கட்சி பிரமுகர்கள் வாக்கு சேகரித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் ஜனார்த்தனன் தொகுதிக்குட்பட்ட லட்சுமி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று வேட்பாளர் ரங்கசாமியை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் மக்கள் நீதி மையம் தனித்து போட்டியிடுகிறது. இந்த நிலையில் ராஜ்பவன் தொகுதி வேட்பாளராக பர்வதவர்த்தினி போட்டியிடுகிறார். தொகுதிக்குட்பட்ட பட்டேல் சாலையில் வேட்பாளர் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், மாணவர்கள் கையில் டார்ச் லைட் ஏந்தி தொகுதி முழுவதும் பேரணியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதேபோல் முத்திகால்பேட்டை தொகுதியில் சுயேட்சையாக பிரகாஷ்குமார் போட்டியிடுகிறார். தொடர்ந்து தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் பிரகாஷ்குமார் தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் பகுதியில் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த பொழுது பிரகாஷ்குமார் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு வழங்கினர். திருப்புவனை அருகே வாகன சோதனையில் ஏற்பட்ட ஆண்டியார்பாளையத்தில் 31,000 மதிப்பிலான திருப்புவனை அருகே உள்ள ஆண்டியார்பாளையம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் அண்ணாமலை. இவரது மகன் சரவணன், வயது 48.
இவரது வீட்டில் சாராயம் பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதை அறிந்து புதுச்சேரி எஸ்பி ரங்கநாதன் மேற்கு பகுதி உத்தரவின் பேர் திருபுவனை இன்ஸ்பெக்டர் கணேசன், சப் இன்ஸ்பெக்டர் குமாரவேல், குற்றவியல் போலீசார் வீரபாலு, பார்த்தசாரதி மற்றும் போலீசார் அப்பகுதிக்கு சென்று சோதனை நடத்தினர். அப்பொழுது சரவணன் என்பவர் வீட்டில் 3 பேரலில் மொத்தம் 152 லிட்டர் சாராயம் இருப்பதை அறிந்து பறிமுதல் செய்தனர். அப்பொழுது சாராய விற்பனையில் ஈடுபட்டிருந்த சரவணனையும் கையும் களவுமாக பிடித்து விசாரணை நடத்தினர். 3 பேரல் சாராயம் மற்றும் பிளாஸ்டிக் கவரில் இருந்த சாராயத்தை போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தினர். அப்பொழுது 31,000 மதிப்பிலான சாராயத்தை கலால் துறையில் ஒப்படைத்தனர். மேலும் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றது. புதுச்சேரியில் சுயேட்சை வேட்பாளர் வீட்டை உடைத்து நகைகளை மர்ம ஆசாமிகள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி விவிபி நகரில் வசிப்பவர் அம்பிகாபதி. இவர் ஊசுடு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நாகரத்னத்தின் மகன். தற்பொழுது அம்பிகாபதிக்கு காங்கிரஸில் சீட் கிடைக்காத நிலையில் தனது தந்தை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். இதற்காக அவர் கடந்த 10 நாட்களாக வெளியனூர், பொறையூர்பேட் பகுதியில் உள்ள தனது சொந்த வீட்டில் அவ்வப்பொழுது தங்கி ஊசுடு தனி தொகுதியிலேயே தேர்தல் களப்பணியில் ஈடுபட்டுள்ளார். கடந்த 29ஆம் தேதி காலை தட்டாஞ்சாவடி விபிபி நகரில் உள்ள வீட்டை பூட்டிவிட்டு சென்ற அம்பிகாபதி பொறையூர்பேட்டில் தங்கியுள்ளார். மறுநாள் அதிகாலை அவரது செல்போனில் தொடர்பு கொண்ட விவிபி நகர் ஏடிஎம் சென்டர் காவலாளி உங்கள் வீட்டில் சந்தேகத்துக்கிடமான வகையில் லைட் எரிவதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து வேட்பாளர் அம்பிகாபதி அங்கு விரைந்து வந்து வீட்டை பார்வையிட்ட பொழுது முன்பக்க கதவு மட்டுமின்றி நுழைவு வாயில் இரும்பு கேட் பூட்டுகளும் உடைக்கப்பட்டு கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உள்ளே சென்ற பொழுது அங்கு பொருட்கள் சிதறி கிடந்தது. பீரோவில் இருந்த சுமார் 14 பவுண்ட் நகைகள், வெள்ளி பொருட்கள் மற்றும் தேர்தல் செலவிற்கு வைத்திருந்த ரொக்கப்பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றிருப்பது தெரிய வந்துள்ளது. இவற்றின் மொத்த மதிப்பு 5 லட்சம் ஆகும். இதுகுறித்து கோரிமேடு இன்ஸ்பெக்டர் நாகராஜ், எஸ்ஐ கோவிந்தராஜன் தலைமையிலான போலீசார் கொள்ளையடித்த நபர்களையும் தேடி வருகின்றனர். வீட்டை பார்வையிட்டு கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த துணிகர கொள்ளை தொடர்பாக ஏடிஎம் காவலாளி உள்ளிட்ட அப்பகுதியை சேர்ந்த சிலரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வரும் 4ஆம் தேதி இரவு 7 மணி முதல் 7ஆம் தேதி காலை 7 மணி வரை 144 தடை உத்தரவு அமலில் இருக்கும் என தெரிவித்துள்ளது. இதுகுறித்து புதுவை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் வரும் 4ஆம் தேதி இரவு 7 மணியோடு நிறைவடைகிறது. அதுவரை வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கலாம். 4ஆம் தேதி இரவு 7 மணி முதல் 7ஆம் தேதி காலை 7 மணி வரை 144 தடை உத்தரவு அமலில் இருக்கும். குழுவாக ஒன்று கூடுதல், நடமாடுதல், பொதுக்கூட்டம் நடத்துதல், ஆயுதங்கள் எடுத்து செல்லுதல், கம்பு, பேனர் உள்ளிட்டவற்றை எடுத்து செல்ல தடை விதிக்கப்படுகிறது. அதேபோல் கோஷம் எழுப்புதல், ஒலிபெருக்கி வைத்தல் மற்றும் மக்களின் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் செயல்களில் ஈடுபடக்கூடாது. மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மத நிகழ்வுகள், திருமணங்கள், இறுதி சடங்குகள் மற்றும் வாக்குப்பதிவு மையங்களில் உட்பகுதி ஆகியவற்றிற்கு 144 தடை உத்தரவு பொருந்தாது. மேலும் 3ஆம் தேதி இரவு 7 மணிக்கு பிறகு இருசக்கர வாகன பேரணி நடத்தக்கூடாது என கூறப்பட்டுள்ளது.